எம்ஜிஆர், ஜெயலலிதா, ரஜினி இவங்களோட பாணியில நடிகர் விஜயுமே மேடைகள்ல குட்டி ஸ்டோரி ஒன்னு அவருடைய ரசிகர்களுக்கு சொல்றத வழக்கமா வச்சிருக்கிறாரு. இதனால விஜய் அவர்கள் எந்த மேடை ஏறினாலும் அவருடைய ரசிகர்கள் அவர்கிட்ட இருந்து ஒரு குட்டி கதையை எதிர்பார்க்கிறாங்க. அந்த மாதிரி அவர் சொன்ன குட்டி கதைகளை பத்தின தொகுப்பு தான் இது. புலி படத்தோட ரிலீஸ் அப்ப இந்த குட்டி ஸ்டோரியை சொல்லியிருந்தாரு. ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு பின்னால ஒரு ஆண் இல்லைன்னா ஒரு பெண் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா என்னுடைய வெற்றிக்கு பின்னாடி நிறைய அவமானங்கள் தான் இருக்குது. பில்கேட்ஸை ஓயாமல் குறை சொல்லிக்கிட்டு இருந்தவங்க எல்லாரும் பின்னாடி அவருடைய நிறுவனத்திலேயே அவருக்கு கீழேயே வேலை செஞ்சாங்களாம். அதனால நமக்கு தான் எல்லாம் தெரியும், மற்றவங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைக்காதீங்க. மற்றவங்க தான் நமக்கு எல்லாமே கத்துக் கொடுக்கறாங்கிறத மறந்துடாதீங்கன்னு சொன்னாரு. அடுத்ததா தெரி படத்துக்கான ஆடியோ லான்ச்ல சீன அதிபராக இருந்த மாவோ அப்படிங்கிறவர் ஒரு சின்ன பையன் தெருவில் பெரிய பெரிய தலைவர்களோட போட்டோஸ் எல்லாம் வித்துக்கிட்டு இருந்ததை பார்த்தாராம். அதுல அத்தனையுமே அவருடைய போட்டோஸாவே இருந்திருக்கு. அதனால அவர் ரொம்பவும் பெருமைப்பட்டுக்கிட்டாரும். அந்த பையன்கிட்ட போய், என்னதான் உனக்கு என் மேல பாசம் மரியாதை இருந்தாலும் நீ என்னுடைய போட்டோஸை மட்டும் விற்கிறது தப்பு, மற்ற தலைவர்களோட போட்டோஸையுமே சேர்த்து விற்கணும்னு சொல்லி அறிவுரை சொன்னாராம். அதுக்கு அந்த பையன் மற்ற தலைவர்களோட போட்டோ எல்லாம் எப்பவோ வித்துருச்சுன்னு பதில் சொன்னானா. அதனால எப்பயுமே நாம இலக்கணத்தோட இருக்கக்கூடாது, வாழ்க்கையில பல பல உயரங்களை தொட வேணும்னு சொல்லியிருந்தாரு. அடுத்ததா மெர்சல் படத்துக்கான ஆடியோ லான்ச்ல இந்த கதையை சொல்லியிருந்தாரு. ஒரு கார் மெக்கானிக் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட போய் பேசினாராம். உங்களை போலவே நானும் வாழ்வை எல்லாம் மாத்துறேன், அடப்பு எல்லாத்தையுமே சரி பண்றேன், ஏர்பாட்ஸும் மாத்துறேன், ஆனா உங்களுக்கு கிடைக்கிற மரியாதை புகழ் பணம் எதுவுமே எனக்கு கிடைக்கலையே ஏன்னு கேட்டாராம். அதுக்கு அந்த டாக்டர் சொல்லாராம், இதையெல்லாம் நீங்க வண்டி ஓடிட்டு இருக்கும் போது செஞ்சு பாருங்க புரியும்னு சொன்னாரு. அடுத்ததா சர்க்கார் படம் ரிலீஸ் அப்ப இந்த கதையை சொன்னாரு. ஒரு மன்னர் இருந்தாராம். அவரு தன்னோட படையெல்லாம் கூட்டிட்டு வேற ஒரு ஊருக்கு போயிட்டு இருந்தாராம். அப்படி இருக்கும்போது கீழே எனக்கு எலுமிச்சை ஜூஸ் குடிக்கணும், அதுல உப்பு போடணும், அதுக்கு கடையில போய் உப்பு வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டாராம். அப்படி அனுப்பும்போது கொஞ்சமா இருந்தாலும் உப்பை காசு கொடுத்து வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி இருந்தாராம். அதுக்கு பக்கத்துல இருந்தவர், உப்புல என்ன ஆக போகுது, காசு கொடுக்காமலே வாங்கிட்டு வரலான்னு கேட்டாராம். அதுக்கு அந்த மன்னர் என்ன சொன்னார்னா, நான் இன்னைக்கு கொஞ்சம் உப்பு தானேன்னு காசு கொடுக்காம வாங்கிட்டு போயிட்டேனா, காசு கொடுக்கல, நாம எதுக்காக கொடுக்கணும்னு பின்னாடி வர இருக்கிற எல்லாருமே காசு கொடுக்காம வாங்க ஆரம்பிச்சிருவாங்க, உடையே கொள்ளையடிக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு பதில் சொன்னாராம். அடுத்ததா பிகில் படத்தோட ஆடியோ லான்ச் அப்ப இந்த கதையை சொல்லியிருந்தாரு. பூக்கடையில வேலை செஞ்சிட்டு இருந்த ஒருத்தரை பட்டாசு கடையில வேலைக்கு வச்சாங்களாம். ஒரு பட்டாசு கூட விற்கலையாம். என்னன்னு பார்த்தா அந்த பையன் அடிக்கடி பூக்களுக்கு தண்ணி தெளிக்கிற மாதிரி பட்டாசுக்கும் தண்ணி தெளிச்சிட்டு இருந்தானா. அதனால வேண்டியவங்க வேண்டாதவங்கன்னு பார்க்காம திறமைக்கு மட்டும் மதிப்பு கொடுத்து யாரை எங்க உட்கார வைக்கணுமோ அவங்கள அங்க உட்கார வைக்கணும்னு சொன்னாரு. இதையெல்லாம் செஞ்சிட்டோம்னா விளையாட்டுல கோல்டு மெடல்லாம் தானா வந்துரும்னு சொன்னாரு. அடுத்ததா மாஸ்டர் படத்தோட ஆடியோ லான்ச் அப்ப இந்த கதையை சொல்லியிருந்தாரு. நம்ம வாழ்க்கையெல்லாம் நதி மாதிரி தான். நதி போய்கிட்டே இருக்கும் போது பூக்கள் தூவி வரவேற்கிறவங்க இருப்பாங்க, கல்லெறிஞ்சு விளையாடுறவங்க இருப்பாங்க. நம்ம வாழ்க்கையும் அப்படித்தான். நம்மளை வணங்கி வரவேற்கிறவங்களும் இருப்பாங்க, எதிர்க்கிறவங்களும் இருப்பாங்க. ஆனா நாம அந்த நதி மாதிரி போய்கிட்டே இருக்கணும்னு சொன்னாரு. அடுத்ததா வாரிசு படத்தோட ஆடியோ லான்ச் அப்ப தளபதி விஜய் அவர்கள் இந்த ஸ்டோரியை சொல்லியிருந்தாரு. என்னன்னா 1990 காலகட்டத்துல எனக்கு ஒரு போட்டியாளர் இருந்தாரு. அவர் கொஞ்சம் கொஞ்சமா சீரியஸான போட்டியாளரா மாறிட்டாரு. அவர் மேல இருந்த போட்டி பயத்தால நானும் வளர்ந்து கொண்டே இருந்தேன். அந்த மாதிரி ஒரு போட்டியாளர் உங்களோட வாழ்க்கையில இருக்கணும். போட்டியாளர் பெயர் ஜோசப் விஜய். வெற்றி அடையணும்னு நினைக்கிறவங்க மனசுல ஒரு போட்டியாளர் இருக்கணும், அது நீங்களா தான் இருக்கணும்னு சொன்னாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரியான அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.